வணக்கம் NetKings viewers. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம வந்து OSI லேயர்ஸ் பற்றி OSI மாடல் பற்றி நம்ம இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து TCP/IP லேயர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். TCP/IP லேயரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் OSI லேயர்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது டொமைன்லேயோ உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டொமைனில் இஷ்யூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி உங்கள் கொரிஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, TCP/IP லேயர். TCP/IPனா நான் என்னன்றதை முன்னாடி சொல்லிடுறேன். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ OSI லேயரோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் TCP/IP லேயர். இப்போது நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி OSI லேயர் அப்படின்றது நீங்கள் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ண முடியாது மேனுவலாக. அது வந்து ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்காக வேணால் நம்ம வந்து அதை எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் TCP/IP லேயரும். ஸோ OSI லேயர் வந்து ஒரு லாஜிக்கல் லேயர், அதாவது நெட்வொர்க் இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் TCP/IP. TCP/IP தான் இப்போது கரண்ட்டாக நம்ம ஒர்க்கிங் மாடல், அதாவது இன்டர்நெட் வேர்ல்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இந்த TCP/IP லேயர். ஸோ இதுதான் அந்த லேயர். இதில் வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் டெவலப் பண்ணும்போது இந்த 4 லேயர்ஸை டிஃபைன் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்து 5 லேயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் TCP/IP லேயரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் OSI லேயரையும் TCP/IP லேயரையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் OSI லேயரில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டின்னா அப்படியே TCP/IP லேயர்லேயே நடக்குது. TCP/IP லேயர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியால் டிஃபைன் பண்ணி மேனேஜ் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். OSI மாடலில் டிரான்ஸ்போர்ட் லேயர் மட்டும்தான் கனெக்ஷன் ஓரியன்ட்டாக நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆனால் TCP/IP லேயரில் உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. கனெக்ஷன்லெஸ், கனெக்ஷன் ஓரியன்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ OSI லேயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயர்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டோகால்ஸை டிஃபைன் பண்ணாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் லேயரில் TCP/IP லேயரில் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லேயர்ஸை டிஃபைன் பண்ணாங்க. இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னா OSI லேயரில் ஈஸியாக வந்து ப்ரோட்டோகால்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் TCP/IP லேயரில் ப்ரோட்டோகால்ஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் OSI லேயரில் பார்த்துட்டிங்கன்னா செஷன் லேயர் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்றத ரெண்டுமே வரும். பட் ஆனால் TCP/IP லேயரில் இந்த ரெண்டு வேலையுமே அப்ளிகேஷன் லேயரே பார்த்துக்குறோம். ஸோ OSI லேயர் வந்து அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. பட் ஆனால் TCP/IP லேயர் வந்து இண்டிபெண்ட்டாகவே ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. TCP/IP லேயரில் நீங்கள் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறனாலே போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரிபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக நம்ம போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த லேயர்ஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ TCP/IP லேயர்லேயுமே வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்லாம் இருக்குது. இன்னும் கூட சொல்லப்போனால் நம்ம OSI லேயர்ஸில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் தான் இந்த 5 லேயரில் பிரித்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் மாடல், அதாவது ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போது அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இதில் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா OSI லேயர்ஸில் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம வந்து நெட்வொர்க்கிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.